Hi students, இன்னைக்கு நம்ம class 11 business max 4th chapter differential equations ல exercise 4.2 ல 7th sum பாப்போம் இந்த வீடியோல. Find the curve whose gradient at any point p of xy on it is a x minus a by y minus b and which passes through the origin. இதுல வந்து gradient means அந்த slope கொடுத்துட்டாங்க dy by dx. Gradient na dy by dx nothing but dy by dx is equal to x minus a by y minus b given, and the point வந்து xy அது என்ன கொடுத்திருக்காங்க origin இது ரெண்டும் கொடுத்திருக்காங்க இல்லையா. இப்போ நம்ம variable and separable methodல இத வந்து different integrate பண்ணுவோம். அப்போ dy y minus b into dy is equal to x minus a into dx. Okay va, இதை இங்க கொண்டு போயிரேன், இதை இங்க கொண்டு வந்திருக்கிறேன். integrating on both sides integrate பண்ணுவோம். இப்போ y minus b னா இது ஃபுல்லாவே y ன்னு எடுத்துக்கோங்க. x to the power n அப்ப பவர் 1 ன்னு அர்த்தம் இல்லையா. அப்போ y minus b the whole square by 2 x to the power n integrate பண்ணோம்னா x to the power n integrate பண்ணோம்னா x to the power n plus 1 by n plus 1 அந்த ஃபார்முலா தான் இங்க யூஸ் பண்ணியிருக்கிறேன். இங்கேயும் அதே மாதிரி x minus a the whole square by 2 plus c. So இதுதான் நமக்கு வந்திருக்கிற ஆன்சரு. But the curve passes through என்ன கொடுத்திருக்காங்க, the curve passes through origin 0, 0. So x க்கும் y க்கும் நம்ம வந்து 0, 0 substitute பண்ணுவோம். Substitute பண்ணிட்டா என்ன ஆகும், b square by 2. b square by 2 இங்க a square by 2 plus c. இது கிடைச்சிடும். அப்ப c ஓட வேல்யூ கண்டுபிடிச்சுக்கோ நம்ம. c is equal to இது இந்த சைடு வந்துரும் இல்லையா, மைனஸ்ல வந்துரும். So b square minus a square by 2. ரெண்டுத்துக்குமே 2 தான் இருக்கிறதால நம்ம 2 ன்னு எடுத்துக்கோம். So c ஓட வேல்யூ இங்க கிடைச்சிச்சு. இந்த c வேல்யூ வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். Substitute c value in b square by 2 is equal to a square by 2 plus c ஓட வேல்யூ b square minus a square by 2. சாரி, இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும், இதுல கிடையாது, நம்ம ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். இது ஈக்குவேஷன் 1 ன்னு எழுதிக்குவோம். இன் ஈக்குவேஷன் 1 அப்போ y மைனஸ் ஏன்னா பாயிண்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணி தான் நமக்கு இது கிடைச்சிருக்கு. இதுல c வேல்யூ கண்டுபிடிக்கதான். அது இப்போ y minus b the whole square by 2 is equal to x minus a the whole square by 2 plus c ஓட வேல்யூ எழுதிடுவேங்க b square minus a square by 2. ஓகேவா, இது இப்போ ஃபுல்லாவே 2 இருக்கு. நான் 2 கேன்சல் பண்ணிட்டு எழுதிடுவோம். So y minus b the whole square 2 எல்லா இடத்துலையுமே கேன்சல் பண்ணிடலாம் is equal to x minus a the whole square plus b square minus a square. So this is the required equation. Is the required equation. So இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிட்டு பாருங்க ஸ்டூடண்ட்ஸ். Thank you.